ஹலோ ஆல் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என் பெயர் கார்த்திகேயன். நம்ம முன்னாடி டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன். அந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்குது. அந்த 4 பாதங்களுக்கும் தனித்தனியாக நம்ம பலன் சொன்னோம். அதில் 5 நட்சத்திரம் முடித்தோம் லாஸ்ட் டைமு. இன்னைக்கு 6வது நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை நடராஜரோட நட்சத்திரம், சிவபெருமான். ஸோ அதுக்குண்டான பொது பலன் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பலன் பார்க்க போகிறோம். ஸோ திருவாதிரை பொய் பேசுபவன், கோபகுணம் உடையவன். ஸோ பொய் பேசுவாங்க, கோபகுணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸ்நேக பிரியம் உடையவன். ஸ்நேகம் இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் நிறைய இருக்கும், அவங்கக்கிட்ட அன்பாக பழகுவாங்க. பிரபு தன்மை உடையவன்னா, ஒரு அரசன் எப்படி இருப்பானோ அந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும். மக்கள்கிட்ட எப்படி பழகணும் அந்த மாதிரி குணங்கள் இவங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். பிடிவாத குணமும் கூட சேர்ந்து இருக்கும். கீர்த்தி உடையவன். கீர்த்தினா வசதி வாய்ப்பு. இனசனர் பகை உடையவன்னா, சொந்த பந்தத்துக்கிட்ட நட்புறவு இருக்காது, அவங்ககிட்ட எப்பவுமே பகையை வளர்த்துப்பாங்க. நற்குணம் உடையவன். பெண்களுக்கு பயனற்றவன்னா, அவங்க விருப்பப்படி இருக்க மாட்டான். பயனற்றவன்னா பெண்கள் விருப்பப்படி நடந்து கொள்ள மாட்டான். ஸோ இது இவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பொது பலன். இப்போ அதில் 1ஆம் பாதம். 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல வசன உடையவன். அதாவது பேச்சில் நல்ல நடை உடை பாவனம் பேச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேச்சில் நல்ல வசனமாக பேசுறதுல கெட்டிக்காரங்க. நற்குணம் உள்ளவன். இளம் பெண்களின் விருப்பம் உடையவன். ஸோ இளம் பெண்களின் விருப்பம் உடையவன்னா, கன்னி பெண்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இதனோட பொருள். ஸோ பிரபு தன்மை உடையவன், பிடிவாத குணம் உடையவன். பிடிவாத குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இது திருவாதிரை நட்சத்திரத்துக்கான 1ஆம் பாதத்துக்கான பொது பலன். இப்போ 2வது பாதம். 2வது பாதத்துக்கான பொது பலன் வாய்ஜாலம் உள்ளவன்னா எதையும் பேசியே சாதிச்சிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட பேச்சு கொடுத்து முன்னுக்கு வர முடியாது. நிதானமாக ஒரே வார்த்தை பேசுபவன். ஸோ நிதானமாக ஒரே வார்த்தை பேசின வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுவாங்க. ஞான விரோதம் உள்ளவன். ஞான விரோதம் உள்ளவன்னா, ஞானம்னா அறிவு. ஸோ அதில் விரோதம் உள்ளவன்னா, ஸோ ஞானம் இருக்கும், அது சரியாக செயல்பட முடியாது, யாருக்கும் பயனற்று போகாது. அது உத்தம பெண் சேர்க்கையுடன் வாழ்பவன். உத்தம பெண்ணா நல்ல சகல அந்த எல்லா இதுவும் பின்பற்றுவாங்க இல்லைங்களா பெண்கள். ஸோ பூஜை புனஸ்காரம், பெரியவங்களை மதிக்கிறது, அந்த சகல இதுவும் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, பெற்றோரை நல்லா பார்த்துக்கிட்டு, இது எல்லாமே இதில் அடங்கும். ஸோ அந்த குணமுடைய பெண் ஆண் ஜாதகமாக 2ஆம் பாதமாக இருந்தால் இது பொருந்தும்.
மூணாம் பாதம் முன்கோபம் உள்ளவன், நற்குணம் இல்லாதவன். முன்கோபமும் இருக்கும், நற்குணங்கள் எதுவும் இவங்ககிட்ட இருக்காது. அன்பில் இல்லாதவன், அன்பும் இவங்ககிட்ட இருக்காது. கோல் சொல்பவன், ஸோ ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட கோல் மூட்டுறது, இதெல்லாம் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். பெண்களுக்கு பயந்தவன். ஸோ பெண்களுக்கு பயந்தவன்னா பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிறதோ, இல்லை அவங்க ஏதாவது ஒரு மாட்டினா அடங்கி போகிறவன், அந்த மாதிரி எப்படி ஒன்றாலும் அது பொருள் எடுத்துக்கலாம். 4ஆம் பாதம் திருவாதிரை 4ஆம் பாதம். இது ஆச்சாரம் குறைவானவன்னா ஆச்சாரமாக இருக்கிறதுல அவங்களுக்கு அது அந்த ஆச்சாரத்தை பின்பற்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். விரைவாக கர்மம் சாதிப்பவன்னா ஏதாவது ஒரு செயலை தொடர்றாங்கன்னா அதை சீக்கிரம் மற்றவங்களோட இவங்க இயல்பாக பண்ணுறதோட இவங்க அதை விரைவாக செஞ்சு முடிக்கிறதுல வல்லவர்கள். எந்த தொழிலையும் எடுத்து போட்டு செய்யறதுல வல்லவர்கள் இவங்க. இனசனர் பகை உடையவன். 4ஆம் பாதம்னா இனசனர் பகை உடையவன்னா சொந்த பந்தத்து கூட பகை இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். துணி உள்ளவன், எதையும் துணிஞ்சு பேசுறதுல இவங்க வல்லவர்கள். ஸோ இதெல்லாம் திருவாதிரைக்கு பொருந்தும். அடுத்து புனர்பூசம், நம்ம ராமரோட நட்சத்திரம். புனர்பூசத்தில் தான் ராமர் அவதரிச்சாரு. திதி நவமி திதி, சரிங்களா? மன கிளேசம் உள்ளவன்னா மனசுல ஏதாவது ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு, அது ஏதாவது ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். நற்குணம் நற்புத்தி உள்ளவன், நல்ல குணமும் இருக்கும், நற்புத்தி நல்ல சிந்தனை இருக்கும். பலரிடத்தையும் அன்பாக பேசுபவன். சொற்சாதுரியம் உள்ளவன்னா பேச்சல சாதுரியம் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். புகழ்பெற்ற வித்துவ தன்மையுடையவன். ராமர் வில்வித்தை எல்லாம் சிறந்து விளங்கினார்ல, அந்த மாதிரி புகழ்பெற்ற வித்துவம்னா ஈஸியாக இருக்கலாம், இல்லை அந்த காலத்தில் தனுர்வித்தை, இல்லை படிப்பு, அந்த மாதிரி எது ஒன்றாலும் இதுக்கு பொருந்தும். தர்ம சிந்தனை உடையவன். இடாம்பிக நடை உடையவன்னா இடது பக்கம் பழக்கம் உடையவன். ஸோ இதெல்லாம் இவங்களோட பொது குணங்கள் புனர்பூசத்துக்கு. அதில் 1ஆம் பாதம் இடாம்பிக நடை உடையவன், பெண்கள் நாட்டம் உள்ளவன். 1ஆம் பாதத்துக்கு புனர்பூசம் 1ஆம் பாதம். அனுபோகம் உள்ளவன்னா சுகம் நிறைய இருக்கிறவன் அர்த்தம். அனுபோக வாழ்க்கை, இதெல்லாம் 1ஆம் பாதத்துக்கான பொது பலன். 2ஆம் பாதம் ஆச்சார குறைவுடையவன். அதான் சுத்தமாக இருக்கிறதுல இவங்க மற்றவங்களோட அந்த ஆச்சாரமாக இருக்கிறவங்களோட இவங்க கம்மியாக இருப்பாங்க. சோம்பல் உடையவன். சோம்பல் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். குட்டை தேகம் உடையவன். இதெல்லாம் 2ஆம் பாதத்துக்கு பொருந்தும். 3ஆம் பாதம் காவிய சாஸ்திர உணர்ச்சி உடையவன். காவியம்னா உங்களுக்கு இந்த கதைகள், அந்த மாதிரி காவிய சாஸ்திர இதிகாசங்கள், அதெல்லாம் உணர்ச்சி உடையவன், ஆர்வம் இருக்கிறவன். குட்ட ரோகம் உடையவன்னா குள்ளமாக இருப்பாங்க. பல் நோய் உடையவன். இவங்களுக்கு பல்லில் ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். புனர்பூசம் 3ஆம் பாதம். அதே இவங்களுக்கும் 4ஆம் பாதம், சொற்சாதுரியம் சுய புத்தி உடையவன். சொற்சாதுரியமும் இருக்கும், சுய புத்தி தானாக சிந்திச்சு முடிவெடுக்கிறதுல இவங்க வல்லவர்கள். பெரியோர் சேர்க்கையுடையவன்னா பெரியோர் மதிக்கிறதுலையும் சரி, அவங்க கூட அனுசரணையாக போகிறதுலையும் வல்லவர்கள். காரிய நிதானம் உடையவன். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் நிதானமாக செயல்பட்டு அதில் வெற்றி காண்பவன் பொருள். ஸோ புனர்பூசம் 4 பாதம் பார்த்துட்டோம். அடுத்து பூசம் நட்சத்திரம். புத்திசாலி,
வாக்கு வல்லபம் உடையவன், தர்ம குணமுடையவன், தாய் தந்தையர் பிரியன், காமமுடையவன், சண்டைக்காரன், செல்வந்தன், பிரபு தன்மையுடையவன், ஒரு அரசனை போல தன்மையுடையவன், கபட குணமுள்ளவன், நாண அறிவுடையவன், கோப குணம் உள்ளவன். இது எல்லாமே பூச நட்சத்திரம். இது பூசம் சனியோட நட்சத்திரம். அதில் 1ஆம் பாதம். இதெல்லாம் பொது பலன். அதில் அந்த 4 பாதத்துக்கு தனித்தனியாக வரும். தர்மம் செய்பவன், கோப குணம் உள்ளவன், புத்தி பலம் உள்ளவன். தர்மம் செய்வான், கோப குணம் இருக்கு, புத்தி பலம் உள்ளவன், தீர்க்காயுள் உடையவன். 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மோஸ்ட்லி ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். தீர்க்காயுள் உடையவன், இதெல்லாம் 1ஆம் பாதத்துக்கு பொருந்தும். 2ஆம் பாதம் பிரபு தன்மை உடையவன்னா அரசனை போல அமைப்புடையவன், நிதானம் உடையவன், அந்நியர் நட்புடையவன்னா வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் சிநேகிதம் உள்ளவன். இதெல்லாம் 2ஆம் பாதத்துக்கு பொருந்தும். 3ஆம் பாதம் இனசனர் நட்புடையவன்னா சொந்த பந்தங்கள், அவங்களோட சிநேகமாக பழகிறதுல வல்லவர்கள். நாண அறிவுடையவன்னா கடவுள் தன்மை, அந்த நாண அறிவுடையவன். நற்காரியங்கள் செய்வன்னா நல்ல விஷயங்களை தேடி தேடி செய்யறதுல வல்லவர்கள். பூசம் 4வது பாதம் கோப குணம் உள்ளவன், வஞ்சக மனமுடையவன், பெண்கள் நாட்டம் உள்ளவன். 4ஆம் பாதம் பூசத்தில் பிறக்கக்கூடாது, எதுவுமே சரியா இல்லை. கோப குணம் உள்ளவன், வஞ்சக மனமுடையவன். வஞ்சகன்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது. பெண்கள் நாட்டம் உள்ளவன், பெண்கள் மேலே அதீத ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரம். இது நம்ம மகா ஞானி அகத்திய மகாமுனியோட நட்சத்திரம் இது ஆயில்யம். கோப குணமுள்ளவன், துர்மார்கன், விவேகி, சிற்றுணவுகள் அதிக ஆர்வம் உள்ளவன், ஞான அறிவுடையவன், சத்துருக்களை நேசிப்பவன், வலியோருக்கு அஞ்சாத நெஞ்சி திடமுள்ளவன், விசாலமான கண்களை உடையவன். நல்ல பெரிய கண்ணா அகலக்கண்ணா இருக்கும். பிறரை வஞ்சித்து பொருள் தேடுபவன். ஸோ திருட்டுத்தனம், பிறரை துன்புறுத்தி அவங்க கிட்ட பொருள் பறிக்குது, திருட்டுத்தனம், அவ்வளோதான். அது செல்வந்தன் கடைசியாக. ஸோ அந்த மாதிரி பொருள் சேரலாம். அதில் 1ஆம் பாதம். 1ஆம் பாதத்துக்கு அதிக செல்வம் உள்ளவன், பெண், பூமி இவற்றில் மிக்க ஆசை உடையவன். ஸோ பெண் மேலேயும் ஆசை இருக்கும், பூமி மேலேயும் ஆசை இருக்கும். விவேகி, பல தொழில்களையும் செய்பவன். எந்த தொழிலாக இருந்தாலும் அதை செய்யறதுல ஆர்வம் உள்ளவர்கள். 1ஆம் பாதம். 2ஆம் பாதம் தீய நடை உடையவன், குரூர புத்தி உடையவன், கெட்ட குணம், கொலை செய்யறது கூட தயங்க மாட்டான். அந்நியர் ஏவர் குழலில் செய்பவன், அதாவது அவங்களுக்கு கெடுதல் செஞ்சு இது பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அந்நியர்னா வெளியாளுங்க. ஏவல்னா அந்த இதுவெல்லாம் கெட்ட சக்தியெல்லாம் இது பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. 3ஆம் பாதம் கோப குணமுடையவன், நாண அறிவுடையவன். கோப குணம், நாண அறிவு. சோம்பல் உள்ளவன். சோம்பல் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். பெண்ணை வருத்துபவன். மனைவி இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் 3ஆம் பாதத்துக்கு பொருந்தும். பெண்ணை வருத்துபவன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இவருக்கு குடிப்பழக்கத்தில் ஆர்வம் இருக்கும். அது என்னதான் குடும்ப மனைவி தடுத்து இது பண்ணாலும் அதை இவங்க விரும்பி செய்வாங்க. அதை தட்டி கேட்டுனா இவங்க அவங்கள துன்புறுத்துவாங்க. ஸோ அதனால் வருத்தம், ஏதாவது ஒரு வருத்தம், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது, அதுக்காக அதையே எடுத்துக்காதீங்க. 4ஆம் பாதம் பிறர் பொருளை அபகரிப்பவன். ஸோ மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறவங்க. தீமை செய்பவர்களோடு இணக்கமாக பழகுபவன். ஸோ தீமை செய்பவர்களோட இணக்கமாக நட்பு வச்சுக்கிறது. நீச பெண் சேர்க்கை உடையவன்னா, நீச பெண்ணை கெட்ட தொழில் செய்பவர்கள்.
அவங்க கூட சிநேகிதம் இருக்கும். 4ஆம் பாதம் ஆயில்ய நட்சத்திரம். அடுத்து மகம். மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வார்கள் என்று பொருள். அழகன் எடுத்த உடனே அழகு உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். விவேகி. அற்ப நித்திரை உடையவன்னா தூக்கம் இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். தூங்குறதுல இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கே பிடிக்காது, குறைவாக தூங்குவாங்க, ஏதாவது ஒரு செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வலதுபுற மறு உடையவன். வலது பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கும். நீராடும் விருப்பம் உடையவன். நீராடணும்னா இங்கன்னா கடல், அருவி அதெல்லாம் நீராடுறதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். பல இடங்களுக்கு சென்று வர்றதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். பல இடங்களிலும் சஞ்சரிப்போம் அப்படின்னா இவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுல ஆசை அதிகமாக இருக்கும். அளவாக பேசுவாங்க. ரத்தனை சுருக்கமாக பேசுவாங்கல்ல, தேவைக்கு மட்டும்தான் பேசுவாங்க. கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ சொல்ல மாட்டாங்க. எது சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லுவாங்க. தெய்வ பக்தி. பிதுர் பக்தி உடையவன். தெய்வ பக்தியும் இருக்கும், முன்னோர்கள் பக்தியும் இருக்கும். அவங்களெல்லாம் கும்புறதுல இவங்க ஆர்வமாக இருப்பாங்க. பல நூலறிவுடையவன்னா பல புத்தகங்களை படித்து அறிவு திரட்டுறதுல வல்லவர்கள். பேராசை உடையவன். பேராசை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும். இப்போ படித்தாங்கன்னா இப்போ அதுலேயும் ஒரு அதிகமாக படிச்சிட்டாங்கன்னா ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை பொருள் திரட்டுறதுலையோ எதுவாக இருந்தாலும் அந்த பேராசைன்னா அதுதான் பொருள். அதில் 1ஆம் பாதம். அதிக யூகம் உடையோன்னா ஒரு செயலை சிந்திச்சு இது இப்படி தான் நடக்கும்னு யூகம் பண்ணுறதுல வல்லவர்கள். பேராசை உடையோன். அச்சம் கொள்ளும்படியான கோப நோக்குடையோன். பேராசையும் இருக்கும், அச்சம் இருக்கும். அச்சம்னா ஒரு பயம் இருக்கும். ஆனால் கோபத்தோட ஒருத்தவங்களை பார்க்கறதுல வல்லவர்கள். கோப நோக்கம் உடையவன். 2ஆம் பாதம். அழகான தேகமுடையோன். செல்வமுடையவன். தாது நோயுடையவன்னா தாதுன்னா சுக்கிலம், அதில் ப்ராப்ளம் இருக்கும். சந்தோஷம் உள்ளவன். சந்தோஷம் இவங்களுக்கு எப்பவும் இருக்கும். இதெல்லாம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. 3ஆம் பாதம். சாதுவான குணமுடையோன். கடின சித்தமுடையோன். சாதுவான குணம்னா மென்மையான குணம். கடின சித்தமுடையோன். பேராசையுடையோன். புனிதமுடையோன். ஸோ பேராசை இருக்கும், நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. ரெண்டும் கலந்த ஒரு மனிதன். இது 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. 4ஆம் பாதம். மன சஞ்சலம் உடையவன்னா ஈஸியாக சஞ்சலம் அடைஞ்சிடுவாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இனிமையான பேச்சுடையோன். பெண் புத்தி கேட்டோன். அதாவது பொண்டாடி பேச்சு கேட்டு நடக்கிறதோ இல்லை அம்மா பேச்சு கேட்டு நடக்கிறதோ ஏதோ ஒன்று. ஸோ அதை நீங்களே பொறுத்தீங்க. சொறி சிரங்கு முதலியான நோய் இவங்களுக்கு அடிக்கடி வந்து போகும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து பூரம். அம்மனோட நட்சத்திரம். நல்ல அறிவுடையவன். பொருளை வருத்தி தேடுபவன். எப்பாடுபட்டாது பொருள் சேர்க்கறதுல இவங்க ஆர்வமாக இருப்பாங்க. பின் நடக்க போவதை முன்னரே அறிந்து கொள்பவன். குறி சொல்கிறவங்க மாதிரி. கடும் சொல்லுடையவன். கோபமாக பேசுறதுல பேச்சில் ஒரு கடுமையான சொற்கள், ஒருத்தவங்களை வருத்தப்படுற மாதிரி சொல்றதுல வல்லவர்கள். துர்புத்தி உடையவன்னா கெட்ட புத்தி. வர்க்கத்தில் பொருள் சேர்ப்பவன். அதாவதுன்னா வணிகம், அதில் பொருள் ஈட்டுபவன். அதெல்லாம் 1ஆம் பாதம். பூரம். இன்சொல்லும் ஆச்சாரமும் உடையவன்னா பேச்சில் இனிமை இருக்கும், ஆச்சாரமும் இருக்கும், சுத்தபத்தம் எல்லாத்தையும். வீர குணம் உள்ளவன்னா
வீரகுணம் உள்ளவன், வியாபாரம் செய்பவன், கோபமும் இருக்கும் வீரமும் இருக்கும். ஒரு சின்ன வீட்டில் 10க்கு 10 சின்ன வீட்டில் வாங்குற மாதிரி அவங்களுக்கு அமைப்பு இருக்கும். 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. 2ஆம் பாதம் மனக்லேசம் உடையவன்னா ஏதாவது ஒரு மனம் வருந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாது. காம தொழில் செய்வதில் இவங்களுக்கு விருப்பம் இல்லை. பெண்களை வச்சு தொழில் நடத்துறதுல ஆர்வம் இருக்கும். பிறரால் உதவி பெறுபவன். அதான் இந்த தொழில் செஞ்சு மற்றவங்க மூலிமா இவங்க ஆதாயம் தேற்றதுல வல்லவர்கள். யார்? பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர், 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. 3ஆம் பாதம் தான் என்ற கர்வம் உடையவன், மேம்பாடு உடையவன், கீர்த்தி உடையவன். அதாவது இதில் ஒரே ஒரு 3ஆம் பாதத்தில் தான்ற கர்வம் மட்டும் இருக்கு. மேன்மையானவன், கீர்த்தி உடையவன்னா நல்ல மேன்மை, அதான் வசதி வாய்ப்பு எல்லாமே எது ஒன்றாலும் சொல்லலாம். படிப்பில் மேன்மை, தொழிலில் மேன்மை, அந்த மாதிரி போகும். கீர்த்தி உள்ளவன்னா செல்வம். 4ஆம் பாதம் துக்கம் உடையவன்னா இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிற நிந்தை செய்பவன்னா அதான் பொண்டாட்டியோ பிள்ளைகளையோ பெரியோர்களை தூசிப்பவன். அதெல்லாம் இவங்க 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலன் இது இருக்கும். அவங்களோட குணாதிசயமே அப்படிதான் அமையும். உத்திரம் ஐயப்பனோட நட்சத்திரம். அதில் நற்குணம் உடையவன், நன்றி மறவாதவன், நல் நடத்தை உடையவன், அபிமானி, போகவான், பழைய பொருள் சேரும் பலன் உடையவன். பழமை கைகொள்பவன்னா பழமையான விஷயங்களை இது பண்ணுறது மேற்கொள்ள அதான் தன்வசப்படுத்துறதுல விருப்பம் உள்ளவன். கீர்த்தியை விரும்புபவன், தைரியம் உள்ளவன், பெண்களிடத்து அன்பானவன். இதெல்லாம் பொதுவான குணங்கள். அதில் 1ஆம் பாகம் அன்பான பேச்சுடையவன், கீர்த்தி பிரியன், செல்வம் சேர்றதுலையோ இப்போ வசதி வாய்ப்புகளை இது பண்ணுறதுலையோ ஆர்வம் இருக்கும். தைரியம் உள்ளவன், கண்ணியமான் அந்த விதத்தில் இவங்களாட்சிக்கு ஆளே இல்லை. இனசனரில் அன்புடையவன், சொந்த பந்தங்களில் தனித்து இருக்கிறதுல இவங்க வல்லவர்கள். 2ஆம் பாதம் போசன பிரியம் உள்ளவன், சஞ்சல சித்தமுடையவன். போசனம்னா உணவு, அதெல்லாம் ஆர்வம் இருக்கும். சஞ்சல சித்தமுடையவன்னா எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சஞ்சலம் அடைஞ்சிடுவாங்க. சஞ்சலம்னா இப்போ ஒரு பெண்ணை பார்க்குறாங்கன்னா அவங்க மேலே ஈர்ப்பு ஈஸியாக, அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். சஞ்சலமாக அடைவாங்க. காமத்தன்மை உடையவன், தரித்திரம் உடையவன். ஸோ இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்ட தசை நடக்கும்போது இவங்களுக்கு வறுமை வாட்டி வடைக்கும். எல்லா டைமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தசைகள் நடக்கும்போது அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். இது 2ஆம் பாதம். 3ஆம் பாதத்துக்கு இடாம்பிகனை, இடது கை பழக்கம் உள்ளவன், ஆச்சாரம் உள்ளவன், வாணிபம் செய்வம்னா வணிகம், அதான் அது தொழில் செஞ்சு உழைக்கிறதுல வல்லவர்கள். இது 3ஆம் பாதம். ஸோ இப்போ 4ஆம் பாதம், இப்போ ஏதாவது நீங்கள் வரன் பார்க்குறீங்கன்னா 1ஆம் பாதம் 3ஆம் பாதம்லாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் பாதம் 2ஆம் பாதம் தவிர்த்துட்டு நல்லது. ஸ்நேகம் மாறாதவன், நட்பை மறக்க மாட்டாங்க. பிறரை தூசிப்பவன், வாலிபத்தில் மாதாவை இழப்பவனா தாயை இழப்பவன். ஓகேங்களா? துட்ட தனம் உள்ளவன், தனம்னா பணம், அது அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்கும். இதெல்லாம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க.
இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு. அதை நீங்கள் ஒரு வரன் ஏதாவது பார்க்குறீங்கன்னா நட்சத்திரம் மெயின். அதில் அந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு கூட பொருந்துகிறவங்கள நல்ல குணமுடையவங்க நல்ல குணங்களோட சேருங்க. ஓரளவுக்கு மத்தியமமாக இருக்கும் அதே குணத்திலே சேர்த்து விடுங்க. மற்றது தானாக நடக்கும். அது இயல்பு. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர். அதை கரெக்டான இடத்துல சேர்த்துட்டிங்கன்னா அது அமோக விளைச்சலை தரும். இல்லை ஒரு அரைக்குறையாக சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன். இல்லை துரு எண்ணம் உள்ளவங்கக்கிட்ட சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் டிசைட் பண்ணுறது தான் மேரேஜ். ஆனால் கூடுமான வரைக்கும் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு உங்கள் ஜாதகத்தில் என்ன நல்ல பலன் இருக்குது என்ன கெட்ட பலன் இருக்குன்னு தேடி ஆராய்ஞ்சு அதை கரெக்டாக நம்ம சேர்த்து விட முயற்சி பண்ணுவோம். மீதி இறைவன் விட்ட வழி. நீங்கள் யாரை போய் சேர்றீங்களோ, இப்போ ஒருத்தர் மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்குன்னா நிச்சயம் நடக்கும். அதுதான் நீங்கள் தெளிவான ஆளுகிட்ட போய் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னோட நோக்கம். இப்போ அஸ்தம் நட்சத்திரம் தன்வந்திரி சாமி இருக்கார் இல்லையா, அவருது. ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். தன்வந்திரி அஸ்த நட்சத்திரத்தோடு இன்றைக்கி முடிச்சுட்டு மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இல்லை டைம் கிடைக்கும் போது நம்ம இதை பற்றி பார்ப்போம். நல்வார்த்தை பேசுபவன்னா பேசும்போது எந்த கெட்ட வார்த்தைகளோ இல்லை எதுவும் துர்வார்த்தைகளோ எதுவும் பேசாமல் இனிமையாக பேசுகிறவன் அங்கலட்சணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அலங்காரின்னா மேக்கப் பண்ணிக்கிறதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். ராச யோகம் உடையவன்னா ஒரு அரசனுக்கு நிகராக என்ன யோகம் இருக்கோ அந்த யோகம் இவங்களுக்கு இருக்கும். கல்வி திறமையால் பண்டிதன் ஆவான். தர்மம் நற்குணங்கள் செய்பவன் நற்கீர்த்தி உடையவன். பாருங்க, அஸ்த நட்சத்திரம் இதெல்லாம் பொருந்தும். எல்லாமே நல்லதாக தான் இருக்கு. திருத்தமான வேலையை செய்பவன், சுத்தமாக செய்வான். எந்த வேலையை செஞ்சாலும் 1ஆம் பாதம். அலங்காரினா மேக்கப் பண்ணுறதுல பிடிக்கும். பொய் பேசுபவன், ஸோ பொய் பேசுறதுல இவங்க வல்லவர்கள். பசுக்கள் இடத்தில் அன்பாக நடந்து கொள்வான் 1ஆம் பாதம். ஸோ 1ஆம் பாதம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொய் பேசுவாங்க, அது பரவாயில்ல. நற்குணமுடையவன், செய்தொழில் நன்கறிந்தவன். சுய தொழில் செய்யல அதில் நல்ல புத்திசாலியாக இருப்பான். ஆடல் பாடல்களில் பிரியம் உள்ளவன், பாக்கியம் உள்ளவன். இதெல்லாம் பொது பலன் 2ஆம் பாதம். 3ஆம் பாதம் மனப்பகை கொள்பவன்னா அவனுக்கு அவனே துன்பத்துக்கிட்டு ஏதோ ஒரு மனசுக்கு அப்பாற்பட்டு நடக்குது. மனப்பகை கொள்பவன், தனக்குத்தானே துன்பத்தை சேர்த்து கொள்பவன். தரித்திர நடை உடையவன். தரித்திர நடைன்னா தரித்திரம், அதை எப்படி சொல்றது, அந்த நடை உடையவன்னா அது இயல்பாகவே அவங்களுக்குள்ள இருக்கும். நோயாளி, அது பாருங்க, நடக்கும்போதே ஒரு இது தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. நோயாளி, வியாபார பற்றுடையவன். ஸோ தரித்திர நடை, நோயாளி, இதெல்லாம் 3ஆம் பாதத்துக்கு பொருந்தும். 4ஆம் பாதம் ராஜயோகம் உடையவன். மாதாவிடத்தில் அன்பு கொண்டவன், அம்மா கிட்ட இணக்கமாக பாசமாக இருப்பான். நற்குணம் நற்கீர்த்தி உடையவன். நீதியான நடை உடையவன். பாருங்க, அது தரித்திர நடை, இது நீதியான நடை. தர்ம சிந்தனை உள்ளவன். ஆனால் ஒரே ஒரு டிராபாக்கு, தந்தையை சிறு வயதில் இழப்பான். ஸோ 4ஆம் பாதத்துக்கு இது பொருந்தும். அடுத்து சித்திரை சுவாதி இதெல்லாம் பார்க்கலாம்.
இனி வரும் காலங்களில் 27 நட்சத்திரம் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பொருத்தி பார்ப்போம். என்னோட ஜாதகம் பார்க்க வந்தவரோட தம்பிக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து வயசு 1990ன்னு நினைக்கிறேன். ஸ்ரீஜித் கோயிலில் வேலை செய்கிறாரு. அவருக்கு வந்து பெண் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஆச்சாரம் இல்லை, நான்வெஜ் சாப்பிடாத ஐயர் வீட்டு பெண்ணாக வேணும்னு விருப்பப்படுறாங்க. சம்பளம் 35,000 வந்து சம்பளம் மட்டும் 35,000, மீதி அந்த டிப்ஸு கிப்ஸு அதெல்லாம் வரும். நல்ல ஒரு அண்ணன் வந்து நொய்டாவில் இருக்கார், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு அக்கா இருக்காங்க, எல்லாரும் செட்டில்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த வரன் வந்து என்கிட்ட வந்திருக்கு. விருப்பம் உள்ளவங்க நான் வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பர் தரேன், ஜாதகம் அமைச்சு பொருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் அலைன்ஸ் வருதோ அப்பப்பெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி நல்ல ஜாதகமாக பொருத்தி பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்னைக்கு சொல்லும் போது இந்த கிரிவலம் வந்துட்டு நிறைய பேர் அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அண்ணாமலையாரை பார்க்க முடியாதவங்க ராஜகோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே இறக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அங்கே கீழே இறக்கத்தில் சக்கராநிதீஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்கறதுக்கான பலன் அதே பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அவரை பார்க்க முடியாதவங்க அங்கே பார்த்துட்டு போங்க. மலை சுற்றிட்டு முடியும் போது உள்ளே போகிறவங்க இல்லை டைம் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த சக்கரானீஸ்வரரை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு உங்கள் யாத்திரையை முடிங்க. இனி வரும் காலங்களில் மற்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். மற்ற விஷயங்களை நம்ம தெளிவாக பேசலாம். நன்றி, மாலை வணக்கம்.